السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم ما من أيام عند الله أفضل من 10 ذي الحجة أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபடாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹலாலான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே தில்ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற துல்ஹஜ் மாதம் நம்மை வர இருக்கின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே அழகாக
ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவார், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மாதங்களால் எழுதப்பட்ட மாதங்கள் என்பது 12 மாதங்களாக இருக்கின்றது. அந்த மாதத்திலே 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதமாய் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 4 மாதங்களிலே சிறப்பிற்குரிய மாதம் எது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள், மற்றொன்று தனியாக இருக்கின்ற ரஜப் மாதம் என்பதாக சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து வருகின்ற அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் வாய்க்கப்பட்ட, போர்கள் நிறுத்தப்பட்ட மாதமாய் இந்த மாதங்கள் திகழ்கின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதங்களிலே நன்மையான காரியத்தை அதிகம் செய்வது, நன்மையான காரியத்திலே போட்டி போடுவது என்பது நமக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நமக்கு மார்க்க அறிஞர்கள் கற்றுத்தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை எப்படியெல்லாம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்திருக்கின்றார்கள், அதற்கான செய்திகளை மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றது என்பதை எல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். காரணம், இன்னும் சில தினங்களில அந்த மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இன்னும் ஒரு 3 நாட்களிலே துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கின்ற நேரத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்கள், அதிலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள், அதிலே நாம் செய்கின்ற அமலுக்கான கூலிகள் என்று நாம் மார்க்கத்திலே நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைய செய்திகளை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான், நாமெல்லாம் அறிந்த வசனம், வல் ஃபஜர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் என்பதாக அதனுடைய ஆரம்பங்கள் தொடரும். இந்த வசனத்தை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள், வல் ஃபஜர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற இந்த வசனம், வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபஇ வல் வத்ர் ஒற்றைப்படை இரட்டைப்படை இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சத்தியமிட்டு இந்த நாட்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். அது எந்த நாட்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல் அஷருல் அல்ஹா, அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்களை அந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், வல் பத்ர யௌமுல் அரஃபா, ஒற்றைப்படை நாள் என்று அந்த சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்லப்படுகின்ற ஒற்றைப்படை இரட்டைப்படை இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வசனம் எதை குறிக்கின்றது என்று சொன்னால், துல்ஹஜ் மாதத்திலே ஒற்றைப்படையிலே வருகின்ற அரஃபா தினத்தை அது குறிக்கின்றது. வஷ்ஷஃபஇ இரட்டைப்படை இரவுகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தை 10வது நாளான துல்ஹஜ் பெருநாளுடைய அந்த நாளை குறிக்கின்றது என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக எடுத்துரைப்பார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துல்ஹஜ் மாதத்தை நமக்கு சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். கண்ணியம் வாய்க்கப்பட்ட மாதம் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த
கண்ணியம் வாய்க்கப்பட்ட மாதத்திலே சிறப்புக்குரிய 10 நாட்களாக அல்லாஹ் இந்த 10 நாட்களை நமக்கு தந்திருப்பதன் மூலமாக இந்த 10 நாட்களிலே நாம் நல்ல அமல் செய்வது, அதிலே நாம் பெறுகின்ற நன்மைகள் என்பது ஏராளமாக இருக்குகின்றது என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், மாமின் ஐயாமின் இன்தல்லாஹி அஃதல் மின் அஷ்ரில் ஹஜ்ஜா. மாதங்களிலே சிறந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே எதுவென்று சொன்னால் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மாதங்களிலே அந்த மாதத்திலே உள்ள நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்த நாட்கள், அல்லாஹ் விரும்புகின்ற நாட்கள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே சிறந்த நாட்கள் என்பது மின் அஷ்ரில் ஹஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த கடைசி அந்த முதல் 10 நாட்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் இந்த 10 நாட்களை பெருமானார் எந்த அளவிற்கு அந்த நாட்களினுடைய சிறப்பை பெருமானார் கருதினார்கள் என்று சொன்னால் 10,000 நாட்களை விட சிறந்த ஒரு நாட்களாக அந்த நாட்களை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். அதிலே அமல் செய்யும்படி எங்களை ஏவினார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த முதல் 10 நாட்களை அதிலே வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் 10,000 நாட்கள் ஒரு மனிதன் வாழ்ந்து அந்த நாட்களிலே அவன் அமல் செய்திருந்தால், அந்த நாட்களிலே அவன் அதிகமான அமல்களின் மூலமாக நன்மைகளை சேகரித்திருந்தான், அவன் எந்த அளவிற்கு நன்மைகளை சேகரித்துக் கொள்வானோ அது போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களினுடைய ஒவ்வொரு நாட்களும் 10,000 நாட்களுக்கு சமமானதாக இருக்கின்றது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அதிலே அமல் செய்யும்படி எங்களை ஏவினார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய நாட்கள் நம்மை வந்தடைய இருக்குகின்றது. சிறப்பான ஒரு நாட்கள், அல்லாஹ்விடத்திலே பிடித்த ஒரு நாட்கள், அல்லாஹ்வால் சிறப்பிற்குரிய நாள் என்று சொல்லப்பட்ட நாட்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 நாட்களை விட சிறந்ததாக கருதிய அந்த நாட்கள் நம்மை வந்தடைகின்ற பொழுது நாம் அந்த நாட்களிலே அமல்களை அதிகம் செய்ய வேண்டும். மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள், அந்த 10 நாட்களில எப்படி நாம் அமல்களை நாம் செய்கின்றோமோ அது போன்று பாவங்களிலிருந்தும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், ரமதானை எப்படி ஒரு மனிதன் நல்ல நாட்களாக அந்த ரமதான் மாதத்தை கருதி அதில் அமல் செய்தானோ, இந்த லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளிலே அவர்கள் எப்படி அமல் செய்தார்களோ அது போன்று இந்த 10 நாட்களையும் இந்த உம்மத்தார்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும், அதிலே அமல் செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமான பாவ மன்னிப்பை இந்த நாட்களிலே அவர்கள் கோர வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை குறித்து பேசுகின்ற பொழுது நிறைய இடத்துல பெருமானார் சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஏனைய மற்ற நாட்களிலே செய்கின்ற நல்ல அமல்களை விட இந்த 10 நாட்களிலே ஒருவர் செய்கின்ற அமல்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துரைப்பார். மற்ற நாட்களிலே மற்ற தினங்களிலே நாம் செய்கின்ற அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இந்த 10 நாட்களிலே ஒருவன் செய்கின்ற அமல்கள், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் ஏற்றமானது, அந்த அமலை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். சொல்லுகின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், வலல் ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜு மின் தாலிக பிஷையின். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மற்ற நாட்களிலே ஒரு மனிதர் ஜிஹாது செய்திருந்தார், அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போர் செய்து அவர் போரை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார், அவருடைய அந்த ஜிஹாதை விடவா இந்த 10 நாட்கள்
செய்கின்ற நல்ல அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றமானதாக இருக்குகின்றது என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள். நபிகள் அடுத்த அழகாக சொல்லுவார்கள், ஆம், அதை விட சிறந்ததாக அல்லாஹ்விடத்திலே மதிப்பிற்குரிய நாளாக அந்த அமல், அந்த நாட்களிலே செய்கின்ற அமல் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருக்குகின்றது என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனையை பெருமானார் சொல்லுவார்கள். ஒரு மனிதன் போரிற்காக சென்றார். அந்த போரில அவர் செல்லுகின்ற பொழுது தன்னுடைய சொத்து பத்துக்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தன் உயிரை அல்லாஹ்விடத்தில அந்த போரிலே தன் உயிரை விடுவதற்கும் தயாராக ஆகிக்கொண்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை இழப்பதற்கு தயாராக ஆகிக்கொண்டு ஒரு மனிதர் போரிற்கு சென்று இருந்தார். அந்த போரில அவர் மரணித்தால் அவருடைய பொருட்களை விட்டிருப்பார் என்று சொன்னால் அவருடைய அந்த ஜிஹாதை தவிர என்பதாக பெருமானார் சொன்னார். ஒரு மனிதர் மற்ற காலத்திலே சாதாரணமாக ஜிஹாதிற்கு சென்று அந்த ஜிஹாதிலே அவர் பெற்ற நன்மைகளை விட இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தொழுகையின் மூலமாக, மற்ற நல்ல அமல்களின் மூலமாக, திக்ர்களின் மூலமாக, நோன்பின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக, இப்படி எல்லா அமல்களையும் இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் அதனுடைய நன்மையை கருதி அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமலாக இந்த அமல் ஆக வேண்டும் என்று எண்ணியவனாக செய்கின்ற பொழுது அது ஜிஹாதை விட சிறந்த நன்மையை அவனுக்கு பெற்று தருகின்றது. அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல் அல்லாஹ்விடத்தில் பிடித்தமானதாக அது ஆகிவிடுகின்றது என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருவார்கள் அந்த ஹதீஸில். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியாரே, அந்த 10 நாட்கள் என்பது, இந்த 10 நாட்களிலே நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் என்பது ஒரு மனிதன் ஜிஹாதிலே சென்று போரிட்டு வருவதை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இருக்கின்றது. மற்ற நாட்களிலே ஒருவன் செய்கின்ற நல்ல அமல்களை விட அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமலாக அந்த அமல் மாறிவிடுகின்றது. அப்ப அந்த நாட்களை நாம் சிறப்பிற்குரிய நாட்களாக நாம் அதை கருத வேண்டும். அந்த நாட்களில எப்படி நாம் ரமலானை அடைகின்ற பொழுது அமல்களை அதிகமாக செய்கின்றோமோ அது போல அந்த துல்ஹஜ் பெருநாள் வருகின்ற வரை அந்த 10 நாட்களை சங்கையான நாட்களாக கருதி அதில் அதிகமான நல்ல அமல்களை, ஐவேளை தொழுகைகளை, ஜகாத் போன்ற நல்ல தர்மங்களை, நோன்புகளை, எல்லாவற்றான அமல்களையும் அதில் நாம் அதிகமாக செய்வது பெருமானார் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற வழிமுறையாக இருக்கின்றது. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து மற்றொரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், மற்ற மாதங்களிலே ஒரு மனிதன் செய்கின்ற, மற்ற நாட்களிலே ஒரு மனிதன் செய்கின்ற நல்லமல்களை விட இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் செய்கின்ற அமல் என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. இதே வார்த்தையை நிறைய ஹதீஸ்கள் சொல்லுகின்றது. ஒரு ஹதீஸ் அல்ல, நிறைய ஹதீஸ்களை பார்க்கின்றோம். இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றமானதாக இருக்கின்றது, அதனை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதாக பெருமானார் இந்த மாதத்தினுடைய, இந்த நாட்களினுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஆரம்பத்தில் அருமை நாயகத்துடைய ஹதீஸ்களிலே இந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். பெருமானார் சொல்லுகின்றார், மற்ற நாட்களிலே ஒரு மனிதன் செய்கின்ற அமலை விட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுமானதாக இந்த 10 நாட்களுடைய அமல் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இந்த நாளிலே ஒரு நாள் நோன்பு நோற்றான், இந்த 10 நாளிலே ஒரு மனிதன் ஒரு நாள் நோன்பு நோற்பான் என்று சொன்னால் அவன் ஒரு ஆண்டு நோன்பு நோற்றதனுடைய நன்மைகளை அவன் பெற்றுவிடுகின்றான். ஒரு மனிதன் ஒரு நாட்கள் அந்த 10 நாளிலே ஏதாவது ஒரு நாள் நோன்பு நோற்றான், அந்த ஒரு நாளுடைய அந்த நோன்பு அவன் ஓராண்டு நோன்பு நோற்றால் என்ன நல்ல அமல்களை பெற்றிருப்பானோ, ஓராண்டு அவன் நோக்குகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன சிறப்பை பெற்றிருப்பானோ அந்த சிறப்பை அவனுக்கு அந்த ஒரு நாளில் அவன் நோன்பு நோக்குகின்ற பொழுது அவன் அடைந்து விடுகின்றான். அடுத்து பெருமானார் சொல்லுவார்கள், அந்த 10 நாட்களினுடைய இரவுகளில எந்த ஒரு மனிதர் நின்று வணங்குகின்றாரோ, ஒரு நாள் ஒரு இரவில எந்த ஒரு மனிதர் நின்று வணங்குகின்றாரோ அவர் லைலத்துல் கத்ருடைய இரவில நின்று வணங்கியதற்கு நிகரான நன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு தருகின்றான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்களிலே நாம் நோன்பு நோற்பது ஓராண்டு நோன்பு நோற்றத்தினுடைய நன்மையை நமக்கு பெற்று தருகின்றது. நாம் இந்த நாட்களுடைய இரவுகளில ஓர் இரவிலே நாம் நின்று வணங்குவது என்பது நம்முடைய லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒரு மனிதன் நின்று வணங்கினால் எந்த அளவிற்கு
நன்மையை அல்லாஹ் தருகின்றானோ, லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை குறித்து திருமறை பேசுகின்ற வசனங்கள் உங்களுக்கு தெரியும். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக அந்த இரவு இருக்குகின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே ஒரு மனிதன் நின்று வணங்கிய நன்மையை இந்த 10 நாட்களிலே ஒருவர் நின்று வணங்குகின்ற பொழுது, அதனுடைய ஒரு இரவில் நின்று வணங்குகின்ற பொழுது இந்த நன்மையை அவர் அடைந்து கொள்ளுகின்றார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று இந்த நாட்களினுடைய ஒவ்வொரு நாட்களும் சிறப்பானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களிலேயும் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள், அதிகமாக தக்பீராத்துகளை நாம் சொல்ல வேண்டும் என்பதாக பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். அருமை சஹாபாக்களிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 2 சஹாபாக்களும் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்கள் தோன்றிவிட்டால் இந்த நாட்களிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த 10 நாட்களிலே அவர்கள் கடைவீதிக்கு செல்லுவார்கள். கடைவீதிக்கு செல்லுகின்ற பொழுது தக்பீரை சொல்லிக்கொண்டே செல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், ஏதாவது தக்பீராத்துகளை, தஸ்பீஹ்களை சத்தமாக சொல்லிக்கொண்டு கடைத்தெருவுகளுக்கு இந்த 2 சஹாபா பெருமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டே செல்லுவார்கள். அந்த கடைவீதிகளில் இருக்கின்ற மக்கள் அவர்களை பார்த்து அவர்களும் தக்பீராத்துகளை சொல்லுவார்கள். எந்த அளவிற்கு அந்த கடைத்தெரு மாறும் என்று சொன்னால், தக்பீருடைய முழங்களால் அந்த பகுதி அனைத்தும் தக்பீருடைய சத்தங்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கும். மக்களும் அவர்களை தொடர்ந்து தக்பீர் சொல்லுகின்ற நிலைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்பதாக அருமை சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இந்த 10 நாட்களிலே எப்படி தொழுகின்றோமோ, நல்ல அமல்கள் செய்கின்றோமோ, அது போன்று நோன்புகள் நோக்குகின்றோமோ, இரவிலே நின்று வணங்குகின்றோமோ, அது போன்று மற்ற நேரங்களிலே தஸ்பீஹாத்துகளை நாம் சொல்ல வேண்டும் என்பதாக பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே தக்பீரை எந்த அளவிற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள். அருமை நாயகம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இந்த 10 நாட்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். எப்படி என்று சொன்னால், பெருமானார் அதிகமாக இந்த தஸ்பீஹை அருமை நாயகம் ஓதுகின்றவர்களாக நான் பெருமானாரை பார்த்திருக்கின்றேன். நமக்கெல்லாம் தெரிந்த தஸ்பீஹாத் தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த தஸ்பீஹை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களிலே அதிகமாக ஓதுபவர்களாக நாங்கள் பார்த்தோம். என்னை ஓதும்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஏவினார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நற்செயல்களை இந்த 10 நாட்களிலே அதிகமாக செய்யுங்கள், அல்லாஹ் விரும்புகின்றான். அதே போன்று இந்த 10 நாட்களிலே நீங்கள் இந்த தஸ்பீஹாத்துகளை சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தஸ்பீஹாத்துகளை அதிகமாக இந்த நாட்களிலே ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்கிற தஸ்பீஹாத்தை அதிகமாக நீங்கள் இந்த நாட்களிலே ஓதுங்கள், அல்லாஹ் அக்பர் என்கிற தஸ்பீஹை நீங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக ஓதுங்கள் என்பதாக பெருமானார் சஹாபாக்களுக்கு ஏவினார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தஸ்பீஹாத்துகள் சொல்லுவது நம்ம மீது சுன்னத்தாக இருக்கின்றது. ஏற்றமான தஸ்பீஹாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய நமக்கெல்லாம் தெரிந்த இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுவது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுவது நம்ம மீது சுன்னத்தாக இருக்கின்றது. விரும்பிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல இந்த 10 நாட்களிலே கடைசி வருகின்ற அந்த 2 நாட்கள் அரஃபாவினுடைய தினம், அந்த அரஃபாவினுடைய தினம் என்பது இந்த மார்க்கத்திலே மிகவும் ஏற்றமான தினம். ஏனென்று சொன்னால், அந்த தினத்திலே தான் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக ஆக்கிவிட்டோம், உங்களை நாம் பொருந்திக் கொண்டோம், இந்த மார்க்கத்தை நாம் பொருந்திக் கொண்டோம் என்பதாக அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாமை பொருந்திக் கொண்டோம் என்பதாக, இந்த தீனுல் இஸ்லாம் முழுமையாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை பெருமானாருக்கு அறிவித்த அந்த தினம் என்பது அரஃபாவினுடைய பெருவழியிலே பெருமானார் வீட்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த அரஃபாவினுடைய தினம் மகத்தான ஒரு தினம். மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஷைத்தான் அந்த அரஃபாவினுடைய தினத்தன்று தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுகின்றான், கோபமாக ஆகின்றான். அவன்
அவருடைய நிலை மாறுகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த நாளிலே அல்லாஹ் அதிகமான மனிதர்களை நரக விடுதலை செய்கின்றான். அல்லாஹ் அந்த நாளில் அதிகமானவர்களை மன்னிக்குகின்றான். எனவே இந்த நிலையை பார்க்கின்ற அந்த ஷைத்தான் அவனுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டவனாக, கோபம் கொண்டவனாக, தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டவனாக அந்த இடத்தை விட்டு ஓடுகின்றான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அப்படிப்பட்ட அந்த அரபாவுடைய தினத்தை அடைகின்ற பொழுது நாம் நல்ல அமல்களை இன்னும் அதிகமாக ஆக்க வேண்டும். குறிப்பாக துஆக்களிலே, நோன்புகளிலே பெருமானார் சொல்லுவார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: சியாமுல் யௌமில் அரஃபத்தை இன்னி முஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ கஃபிர சனத்தல்லதி கபலஹு வ சனத்தல்லதி பஅதஹு. எந்த ஒரு மனிதன் அரஃபாவுடைய தினத்தன்று நோன்பு நோக்குகின்றாரோ அவருடைய முந்திய ஓராண்டும் பிந்திய ஓராண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அரஃபாவுடைய தினத்தன்று எந்த ஒரு மனிதன் நோன்பு நோக்குகின்றாரோ அவருடைய முந்திய ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. பிந்திய ஓராண்டு பாவமே செய்ய அடுத்த ஆண்டை நாம் அடையவே இல்லை, ஆனால் அந்த ஆண்டிற்கான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள் எப்படி அது அடுத்த ஆண்டிற்கான பாவ மன்னிப்பு என்பது எப்படி என்று சொன்னால், மார்க்கறிஞர்கள் அழகாக விளக்கம் எழுதுவார்கள். அடுத்து வருகின்ற ஆண்டிலே அவர் அதிகமான பாவத்தை விட்டு அவர் தவிர்த்து கொள்ளுகின்ற நிலையை அல்லாஹ் அவருக்கு உருவாக்குவார். ஒருவேளை அவர் பாவம் செய்தால் அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுவார். இதுதான் அந்த ஹதீஸுடைய பிந்திய ஓராண்டினுடைய மன்னிப்பு என்பதாக மார்க்கறிஞர்கள் அவர் சொல்லித் தருகின்றார். அதே போன்ற அந்த அரபாவுடைய தினத்தன்று அதிகமான துஆக்களை கேட்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: கைரு துஆஇ அத்துஆஉ யௌமுல் அரஃபா. துஆக்களிலேயே சிறந்த துஆ என்பது அரபாவுடைய தினத்திலே செய்யப்படுகின்ற அந்த துஆ என்பதாக பெருமானார் சொல்லுவார். சுருக்கமாக ஒரு வரலாறை சொல்லி முடிக்கின்றேன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தொழுது கொண்டிருப்பார்கள். அஸ்ருடைய தொழுகையை அரபாவுடைய தினத்தன்று பெருமானார் தொழுகின்ற பொழுது தொழுகைக்கு முன்னால் ஒரு நாய் ஒன்று குறுக்கிடும். அதை பார்த்த ஒரு சஹாபி அந்த நாயிற்கு எதிராக துஆ செய்து விடுவார். அந்த இடத்திலேயே அந்த நாய் மரணித்து விடும். பெருமானார் தொழுது முடித்துவிட்டு கேட்பார்கள், யார் இந்த நாயிற்கு எதிராக துஆ செய்தது என்பதாக கேட்கின்ற பொழுது ஒரு சஹாபி எழுந்து நான் தான் செய்தேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முக்கியமான நேரத்தில் நீங்கள் அந்த நாயிற்கு எதிராக செய்த துஆ அதனை மரணமாக ஆக செய்துவிட்டது என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். இந்த தினத்தில் யாரெல்லாம் துஆக்களை அதிகமாக செய்கின்றார்களோ தன்னுடைய மறுமை வாழ்க்கையிற்காக, இன்னும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிற்காக, பொருளாதாரத்திற்காக, ரிஸ்க் விஸ்தரத்திற்காக, நோய் நொடியிற்காக, இப்படி தன்னுடைய தேவைகளுக்காக எந்த மனிதர்கள் அந்த அரபாவுடைய தினத்தில் அதிகமாக ரப்படத்தில் கையேற்றுகின்றார்களோ அவருடைய தேவையை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்கின்றார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாளாகவும் இந்த 10 நாட்களில் இருக்குகின்றது. அதிகமாக நல்ல அமல்களை செய்து இந்த நாட்களை சிறப்பிற்குரிய நாட்களாக கருதி அதில் அதிகம் நல்லமல் செய்து நிறைய துஆக்களை ரப்பிடத்தில் கேட்டு நம் இந்த உலக வாழ்க்கையும் மறுமை